தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இந்த 26 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க பதிவு கொடுத்தீங்க. இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறதுனால அந்த பேக்கப் அந்த இது தாக்கம் வந்து அதிகரிக்குமா? இல்லை, அதனால ஒரு மாஸ் அப் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் வராது. அவர் போறதுனால ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையா வர வாக்காளர்கள் எல்லாம் ஒன்றும் கூட்டிட்டு போல. ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது முழுமையா ஏத்துக்கிறேன். அவர் வந்து ஒரு 50 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, 9 வருடம் எம்எல்ஏ வந்திருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டா இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் யாருமே கிடையாது. தேர்தலை சந்தித்து வெற்றி அடைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனவங்க யாரும் கிடையாது. அதுக்கு இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா இவரை ஒழுங்கா பயன்படுத்திக்குவாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரை கொண்டு வரலாம். ஆனா அந்த டைரக்டர் சொல்றபடி இவங்க செய்யற மனநிலையில இருக்காங்களா, இவர் சொல்ற யோசனையை எடுத்துக்கிற மனநிலையில இருக்காங்களா, அப்படியே யோசனை சொன்னாலும் அதை வந்து அமல்படுத்துற மனநிலையில இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் போய் ஒரு ஆர்கனைசேஷனல் மேன். அது வந்து ஒரு அமைப்பை வந்து எப்படி பண்ணணும், அதை அவர் பண்ணணும்ன்றது நல்லா தெரிஞ்சவர்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அது எனக்கு தெரியாது. அவர் என்ன அவருக்கு அண்ணா வந்து டெஃபினட்டா அதிமுக ஒரு மைனஸ். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பகுதியிலிருந்து போறாரு. அதுல இருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன்ல போய் சேர்றதுனால அந்த ஆர்கனைசேஷன் பெனிஃபிட். ஆனா இந்த புதுசா சேர்ந்திருக்கிற கட்சி அவரை ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளுமா, அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்குமா, இல்ல அவர் சொல்றபடி அவங்க நடந்துக்குவாங்களா எனக்கு சொல்ல